வழியாக இந்த காலவெளியில அன்போடு உங்களை சந்திக்கிறேன். தேவ பரிபூரணம் உங்கள் வாழ்க்கையில நிலையாயிருப்பதாக. வேதத்திலே பல பேருடைய இதயங்கள் அடைக்கப்பட்ட நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது பல இடங்கள்ல ஏசாயா 44:17 சொல்லுது ரெண்டு விதமான ஜனங்களை குறித்து போடப்படுறதை பார்க்கலாம். ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அறியாமையினாலே அவர்களுடைய இதயங்கள் அடைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். சில சமயத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம் 1 சொல்லுது இங்கே சவுல் அந்த சமயத்தின் மேல ஒரு பெரிய பற்றிருந்ததனால் அதன் நிமித்தம் கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக போறதை பார்க்கலாம். லூக்கா 21:34 சொல்லுது உலக கவலையினால இதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல காரணங்கள் இதயங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஏன் இதயம் திறக்கப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிற சில காரியங்களை பார்த்து இன்றைக்கு ஒருவேளை இந்த கால வேளையில நம்முடைய இதயமும் ஏதோ ஒரு வழியில அடைக்கப்பட்டிருக்குமா இருந்தால் தேவன் இந்த கால வேளையில உங்கள் இதயங்களை திறப்பாராக. ரோமர் 10:9 சொல்லுது ரட்சிப்பு அடைய தேவன் இதயத்தை திறக்கிறார். உங்கள் இதயத்திலே நீங்கள் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுவா என்ற வார்த்தையின்படி இதயம் திறக்கப்பட்டால் ஒழிய அந்த ரட்சிப்பு கிடைப்பதில்லை. மகிழ்ச்சி வருவதற்கு இதயம் திறக்கப்பட வேண்டுமாம். சங்கீதம் 19:8 சொல்லுது கர்த்தருடைய நியாயங்களை செம்மைகள் இதயத்தை சந்தோஷிக்கிறது சொல்லி. அப்ப இதயம் சந்தோஷமா இருக்க வேண்டும். சந்தோஷம் வருவதற்கு நாம் சரியான பாதை நடப்பதற்கு இதயம் திறக்கப்பட வேண்டும். சங்கீதம் 37:31 கூறுகிறது. அப்படியாக நன்றி சொல்வதற்கு இதயம் திறக்கப்பட வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 பார்க்கும்போது உங்கள் இதயத்திலே கர்த்தரை பாடி துதியுங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்படியாக பார்க்கும்போது அப்போஸ்தலர் 16:14 சொல்லு நீதிமான் ஆக மாறுவதற்கு லீதியாள் என்ற ஒரு ஸ்திரீயுடைய இதயம் திறக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கால வேளையில நம்முடைய இதயம் ஏதோ ஒரு காரணத்தினால அடைக்கப்பட்டிருக்குமா இருந்தால் கர்த்தர் உங்கள் இதயங்களை திறப்பார். ஒருவேளை உலக கவலையா இருக்கலாம், அல்லது சமயத்தை பற்றி பக்தி வைராக்கியமா இருக்கலாம், அல்லது பாவத்தின் நிமித்தம் இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்க இதயம் அடைக்கப்பட்டிருக்குமா இருந்தால் காலவெளியில கர்த்தர் உங்கள் இதய திறப்பாராக. ரட்சிப்படைய மகிழ்ச்சி அடைய தேவனை கண்டுகொள்ள அவருடைய பாதையிலே நடக்க நீதிமானாக மாற தேவன் கிருபை கொடுப்பார். அந்த நிச்சயத்தோட நாங்கள் ஜெபிப்போம். தேவன் உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வாராக. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலவெளியில உடைய சமூகத்தை நிற்கிற பிள்ளைகளுக்காக வருகிறேன். கர்த்தர் ஆண்டவரே இந்த கொடுத்த வேலைக்காக நன்றியப்பா. தேவ சமாதானம் ஒரு குடும்பங்களை மாற்றிக்கொள்ளட்டும். ஒருவேளை இதை பார்த்துக் கொண்டிருக்க பிள்ளைகள் மத்தியில இதயம் அடைக்கப்பட்டிருக்குமா இருந்தால் என் கர்த்தன் இதயத்தை திறந்து அவர் வாழ்க்கையிலே ஆண்டவரே வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களின்படி நீதிமானாக மாற, சந்தோஷமாக நடக்க, உம்முடைய வழியிலே நடந்து செல்ல ஆண்டவரே ரட்சிப்படைய தேவனுடைய இதயங்களை திறந்து கொடுப்பீராக. அதுக்கு எதிராக இருக்கிற எல்லா அந்தகார சக்தியை நிர்மூலமாக்குகிறோம். உங்களுடைய பரிபூர்ணம், உங்களுடைய கிருபை, தயவு, காருண்யம் வாழ்க்கையை கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற மரண பிதாவே, ஆமென்.